everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, இதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியாச்சு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து சயின்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்றதையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் இருக்கா, அந்த கொஷனை மிஸ் பண்ணாதீங்க. டிஃபைன் அப்படின்னு இருக்கா, டோன்ட் மிஸ் தட் கொஷின். அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட், லாஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸ்டேட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் மீன் பை, வாட்டுன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, வாட் இஸ் அப்படின்ற மாதிரி, வாட்டர் சூப்பர் சோனிக் ஸ்பீட், வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி, அந்த மாதிரி. இல்லை வாட் இஸ் மீன் பை, அந்த மாதிரி வர கொஷனை மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், லாஸு, வாட் இஸ் மீன் பை, இந்த மாதிரியான கொஷின் 2 மார்க்கில் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக பார்த்துருங்க. அதுக்கு அடுத்தது 2 மார்க்ஸில் நம்ம இப்போ சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் அந்த பேட்டர்னில் பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட்னு வந்ததுன்னா அந்த கொஷினை மிஸ் பண்ணாதீங்க. யூசஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி, இல்லை சேலியன் ஃபீச்சர்ஸ், அந்த மாதிரி வர கொஷின்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 20% ஆஃப் த கொஷின்ஸ் நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? கொஷின் ஆன்சர்ஸில் இப்போ பார்க்கலாம். கொஷின் பேப்பரை 50 மார்க்ஸ்க்கு நமக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. 50 மார்க்ஸில் நமக்கு 10 மார்க்ஸ் 1 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இதில் 1 மார்க்ஸ் நம்ம டோட்டலாக தரோவா அப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு 10 மார்க்ஸ் வந்துடும். 50ல் 10 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லேயே கவர் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம ரிமைனிங் கொஷின் ஆன்சர்ஸு, ட்ராயிங், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் அதில் கவர் ஆகிடும். 1 மார்க்ஸை தரோவா படிச்சிங்கன்னா நமக்கு 2 மார்க் 5 மார்க்கில் கூட ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அதை நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஐடியா வரும். இப்போ பாருங்கள், 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் எனி 5 questions. ஃபஸ்ட்டு கொஷினே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். நம்ம சொன்ன 2 மார்க்ஸ் வந்துருச்சா? இப்போ நான் 1 மார்க் நான் தரோவாக இருக்கேன் மேம், 10 மார்க்ஸ் வந்துருச்சு. அடுத்து ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ், ஒரு 2 மார்க், 10 + 2 12 மார்க்ஸ். அடுத்து 1 மார்க்ஸ் நான் தரோவாக படிச்சிருக்கேன்னா நீங்கள் என்ன எழுதலாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அதில் ஒரு 2 மார்க், 12 + 2 14 மார்க்ஸ் இப்போ வர நம்ம கையில் இருக்குது. நம்ம இதெல்லாம் தரோவாக இருந்தோன்னா அடுத்தது வாட் இஸ் மோலார் வால்யூம் ஆஃப் அ கேஸ், ஸோ வாட் இஸ் ரஸ்ட், ட்ரா அண்ட் லேபிள். இப்போ பாருங்கள், இது எல்லாமே 2 மார்க்கில் கவர் ஆகிடுதுங்க. வாட் இஸ் மீன் பைன்னு எல்லாமே நான் படிக்க சொன்னேன்னா, ஸோ 11th நம்ம கவர் ஆகுது, 12th 13 14 15. இப்போ 5 கொஷின், 5 × 2 10 மார்க்ஸ். அப்போ 10 மார்க்ஸ் 1 மார்க்கு, இது ஒரு 10 மார்க், 20 மார்க். நம்ம இதை படித்தாலே கிளியராக இப்போ வர நம்ம 20 மார்க் எடுத்துட்டோம். 50ல் 20 மார்க் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து கம்மிங் கொஷின்ஸ் என்னென்ன பார்க்கலாம். ஐடென்டிஃபை வெதர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கரெக்ட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 1 மார்க் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் படிச்சிருந்தா இது ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். மேட்ச் த ஃபாலோயிங் 2 மார்க். அடுத்து டிஃபைன் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இப்போ பாருங்க, 2 மார்க்கில் எல்லாமே இப்போ நம்ம சொன்னது கவர் ஆயிடுச்சு. அதாவது டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ், அதுக்கு அடுத்தது 1 மார்க், இதிலே கவர் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு இந்த 5 × 2 10 20 மார்க்ஸ் நம்ம ஃபுல் மார்க் வாங்கிட்டோம். ரிமைனிங் அடுத்து 4 மார்க் பாருங்கள், பார்ட் 3. பார்ட் 3ல ஆன்சர் எனி 4 questions. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினே டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். டிஃபரன்ஷியேட் இருந்தால் மிஸ் பண்ணாதீங்க. 4 மார்க்கில் கம்பல்சரி அதை கேட்குறாங்க. அதாவது டிஃபரன்ஷியேட், யூசஸ் ஆஃப் அப்படின்னு இருக்கிறது, கெமிஸ்ட்ரியில் யூசஸ் ஆஃப் வரும் இல்லையா, அந்த மாதிரி கொஷின்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. பயாலஜியில் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், அடுத்து கெமிஸ்ட்ரியிலே சேலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா, இந்த மாதிரி கொஷின்ஸை மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அதே டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வரக்கூடிய கொஷினாக இருந்தால் கொஞ்சம் அது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் வரக்கூடிய கொஷினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அதிகம். இப்போ பாருங்கள், 4 மார்க் நமக்கு ஃபஸ்ட் கொஷின் படிச்சிடுவோம். அடுத்தது ஃபிசிக்ஸில் இருந்து கம்பல்சரி 10th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் கெமிஸ்ட்ரியில் இருக்க நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் கம்பல்சரி ஓவரால் நீங்கள் தரோவாக இருக்கணும். இப்போ 19ல் டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம படிச்சிருவோம். அடுத்து நியூமரிக்கல் ப்ராப்ளம் ஏபி, அப்போ 4 மார்க் நமக்கு நம்ம கையில் இருக்க, அதை படிச்சிருந்தோம்னா. அடுத்தது பாருங்கள், ஏபி, இதுவும் ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா, ஸ்டேட் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதிலே கவர் ஆகிடுது, நம்ம சொன்னதிலே கவர் ஆகிடுது. சில கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதில் 20% அந்த டெஃபினேஷன், யூசஸ், ஸ்டேட்மெண்ட் இதில் கவர் ஆகிடும். சரிங்களா?
இதில் மோரோவர் நம்ம வந்து எல்லா கொஷினும் கவர் பண்ணிட்டோம். State any two properties of light. அடுத்து differentiate the eye defects, myopia and hypermetropia. So 19 தெரியும், 20 தெரியும், 21 தெரியும். again பாருங்க 22 salient features கேட்டிருக்காங்க. modern atomic theory. அடுத்தது what is respiratory quotient. அடுத்து dental formula, importance of valves in the heart. ஸோ நம்ம இந்த 4 மார்க் கொஷனில் வந்து ஏதாவது 4 கொஷின் ஆன்சர் பண்ணோம். நம்ம அந்த ஃபஸ்ட்டு சொன்னபடி படிச்சிருந்தா 19 அட்டன் பண்ணிடலாம். 20 21 3 questions, 22 salient features, 4 questions. நம்ம 4 questions அழகாக ஃபஸ்ட்டு 4 questions அட்டன் பண்ணிடலாம். அப்படியே இல்லைனாலும் ரிமைனிங் கொஷின்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதையும் சேர்த்து அட்டன் பண்ணிடலாம். 4 4 16 மார்க்ஸ். ஸோ 20 + 16 36 மார்க்ஸ் இப்போ வரைக்கும் நமக்கு. அதே மாதிரி பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன், அடுத்து டிஃப்ரென்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் வருது, நெக்ஸ்ட் ஒரு 1 மார்க் வருது. 7 மார்க்ஸ் இதில் கவர் ஆயிடுச்சு. பி கொஷினும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அடுத்து ஒரு ப்ராப்ளம் வருது, அடுத்து டிஃபைன் வருது, ஒரு 1 மார்க் வருது. ஸோ இதுலேயும் ஈஸியாக இருக்குது. ஆனால் இந்த கொஷின் பேட்டர்ன் வந்து நிறைய அதில் கவர் ஆகிடுது. ஒரு சில கொஷின்ஸ்லாம் சொன்னீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட், டிஃபைன், இதெல்லாம் வந்து ஒரு 20% ஆஃப் மார்க் தான் கவர் ஆகும். சரிங்களா? ஆனால் அது அட்லீஸ்ட் 20% ஆஃப் மார்க்ஸ் ஆகுது கண்டிப்பாக கவர் ஆகும். இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்ன் படிச்சிருந்தீங்கன்னா 27ல். ஏன்னா அப்கமிங் நம்ம இன்னொரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி வருமானு கேட்டால் இல்லை. டிஃபைன் ஒரு 2 கொஷின் தான் வரும். எல்லா கொஷினும் டிஃபைன் வராது, எல்லா கொஷினும் டிஃபரன்ஷியேட்னு வராது, 1 மார்க்ஸ் நிறைய கேட்டிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி வேரி ஆகும். பட் ஒரு 20% சான்சஸ் அதில் இருக்குன்றதுனால நம்ம அந்த 20% ஆஃப் மார்க்ஸை விடக்கூடாது. 27A பார்த்தீங்கன்னா இதுலேயும் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்னல் சாய்ஸில் உங்களுக்கு எந்த கொஷின் கிளியராக தெரியுமோ அந்த கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ராயிங்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அகெயின் சொல்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் தரோவாக பார்த்துருங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஓவரால் உள்ளே இருக்கிற, அதாவது லெசன் உள்ளே இருக்கிறதும் இன்டீரியரில் இருக்கிறதும், அண்ட் தென் புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் மீன் பை, அந்த மாதிரியான கொஷின். அடுத்தது 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட், யூசஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், இந்த மாதிரியான கொஷின் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கா, அதை மிஸ் பண்ணாதீங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் அந்த மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து சயின்ஸ் இன்னொரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணும்போது அதுலேயும் நம்ம டிஸ்கஷன் நடக்கும்போது ஓகே உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இந்த மாதிரி கொஷின் பேட்டர்ன் நம்ம படித்தோன்னா இவ்வளோ மார்க் நமக்கு வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்றது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லி மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் தென் சயின்ஸ், சோஷியல்லாம் வந்து இந்த மாடல் டெஸ்ட்லாம் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நாட் ரிட்டன், ஓரல். நமக்கு டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.